தெனாலி ராமனும் திருடர்களும். ஒருமுறை விஜயநகர பேரரசில் திருடர்களின் பயம் அதிகமாக இருந்தது. தெனாலி ராமனின் வீட்டிலும் திருடர்கள் புக திட்டமிட்டிருப்பதை அவர் அறிந்து கொண்டார். அவர்களை ஏமாற்ற ஒரு தந்திரம் செய்தார். ராமனின் தந்திரம். அன்று இரவு தன் மனைவியிடம் உரத்த குரலில் பேசினார். அன்பே, ஊரில் திருடர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்மிடம் இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை ஒரு பெட்டியில் போட்டு தோட்டத்தில் உள்ள கிணற்றுக்குள் மறைத்து வைப்போம். இதை மறைந்திருந்து கேட்ட திருடர்கள், அடடா, வேலை சுலபமாக முடிந்தது என்று மகிழ்ச்சி அடைந்தனர். கிணற்றில் விழுந்த புதையல். ராமனும் அவர் மனைவியும் சேர்ந்து ஒரு கனமான பெட்டியை தூக்கி வந்து கஷ்டப்பட்டு கிணற்றுக்குள் போட்டனர். டாப் என்று சத்தம் கேட்டது. திருடர்கள் பெட்டி கிணற்றுக்குள் விழுந்ததை உறுதி செய்து கொண்டனர். ராமன் வீட்டிற்குள் சென்று உறங்குவது போல் நடித்தார். திருடர்களின் கடின உழைப்பு. திருடர்கள் கிணற்றின் அருகில் வந்தனர். பெட்டி ஆழத்தில் இருந்ததால் கிணற்று நீரை இறைத்தால் ஒழிய பெட்டியை எடுக்க முடியாது என்று முடிவு செய்தனர். ஒருவர் மாற்றி ஒருவர் விடிய விடிய நீரை இறைத்தனர். அவர்கள் இறைத்த நீர் கால்வாய் வழியாக ராமனின் தோட்டத்தில் இருந்த செடிகளுக்குச் சென்றது. நேரம் ஆக ஆக திருடர்கள் மிகவும் களைப்படைந்தனர். விடிந்ததும் நடந்த விந்தை. விடியற்காலை வேளையில் நீர் மட்டம் குறைந்ததும் பெட்டியை திறந்து பார்த்தனர். அதில் நகைகளுக்கு பதில் பெரிய கற்கள் மட்டுமே இருந்தன. அப்போது அங்கே வந்த தெனாலி ராமன், நண்பர்களே, என் தோட்டத்துச் செடிகளுக்கு இவ்வளவு நேரம் நீர் ஊற்றியதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு எவ்வளவு கூலி தர வேண்டும் என்று கேட்டார். அதிர்ந்து போன திருடர்கள் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினர். நீதி. புத்திசாலித்தனம் எத்தகைய ஆபத்தையும் முறியடிக்கும்.